நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். என்ன இந்த 138 நாள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார். அது உங்களுக்கு தெரிஞ்சதே. ஆனால் இப்போ அவர் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கார். அது எப்படி இருக்கும்? அதுவும் இந்த 138 நாள் வக்ரம் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்பாடி அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் இப்போ சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரும் பிரச்சனைக்குள்ள மாட்டக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அப்படின்றது இயல்புக்கு மாறிய நிலை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தா சூப்பர், ஆனா இப்போ நாட் சூப்பர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுலேயும் அந்த சனி பகவான் 3ஆம் வீட்டிலேயே தான் மீனத்திலேயே தான் வக்ரம் பெற்றும் இருக்கார். அந்த 138 நாட்கள்ல 83 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய சுயசாரத்துல இருக்கார். அடுத்தது குருவனுடைய சாரத்துல, அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சி 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 முயற்சின்னு டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக இருக்கும். முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஆனால் எப்போ போய் ரீச் பண்ணுவீங்க புரியவே புரியாது. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஒன்று சொன்னால் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற ஒன்று புரியும். சரி, அது புரியலன்னா கூட பரவாயில்ல, அது பிரச்சனையா வில்லங்கமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க அவங்களோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு கல்யாணத்துல அவரை பார்க்கும்போது, என்னடா உனக்கு பிடிச்ச பாயசம் 3 தடவை கேட்டு சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்ப அவருடைய சம்பந்தியோட மேபி இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப தலைக்குனிவா இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தை உங்களை பொறுத்தளவு அது பெருசே கிடையாது, ஆனா அவங்கள பொறுத்தளவு அது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும். அதுதான் ரீசன் கூட உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன், அதாவது நம்ம எதை எப்போ எப்படி எங்க பேசுறோம் அப்படின்ற ஒரு தாட்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க பேசுங்க. எதுவுமே கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுவீங்க இல்லையா, அதுல சரி உன்னை பத்தி தெரியாதாடா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளோ மற்றவங்களுடைய மனம் நோகக்கூடிய வார்த்தைகள் எது சொன்னாலுமே இப்ப பிரம்மாண்டமா பிரச்சனையாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப 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 காஷனா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒப்பந்தங்கள் போடுறீங்க இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள் அவ்வளவா நிறைவேற்றவே முடியாதுன்றது மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ ஒப்பந்தங்கள் நீங்க எப்படி போடணும்னா, நான் முடிஞ்ச அளவு பண்ணித்தரேன், அதாவது நழுவ தெரியணும். அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா ஓகே சார் 3 months டைம் கொடுத்துருக்கீங்க, பாருங்க சார் நான் 90th day முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது. முடிஞ்ச அளவு செய்யறேன், தெரிஞ்ச வரைக்கும் செய்யறேன், தெரியலன்னா கேட்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி நீங்க குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்ப எது எடுத்தாலுமே அந்த டீச்சர்கிட்ட நீங்க போய் கேளுங்க. உங்களுக்கே தெரியும் அப்படின்ற கான்செப்டும் நீங்க தான் டாப் பண்ற ஒரு எண்ணம் மட்டும் தயவு செஞ்சு இப்ப வேண்டான்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பட் அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, எதுல கவனம்னு சொல்லிட்டேன், எது நல்லா இருக்குன்றது சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சூப்பரா முடிஞ்சு போயிடும். கவலையே பட வேண்டாம். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா பார்க்கிறார். சனி பகவான் பார்க்கும் இடம் பால். அதனால என்னதான் சனி நல்லா இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படின்ற மனஸ்தாபத்துக்குள்ள இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போயிடும். இப்ப நீங்க பார்க்குற ஒருத்தர் உங்க குழந்தைங்க ஏத்துக்குவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அல்லது பார்ட்னர்ஷிப்பா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களால் உங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சீருக்குண்டான வழியை காண்பிக்க முடியும். அதெல்லாம் சூப்பரா நீங்க பண்ணுவீங்க. அதனால மனம் உங்களுக்கு சந்தோஷப்படும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நீண்ட நாளா
தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ரீசன்னே தெரியல, பழசெல்லாம் மண்டைக்குள்ள போயிட்டே இருக்கு, தூங்கவே முடியல, 3 மணியை கண்ணில் பாக்குறீங்க தினமும், அதுக்கப்புறம் உங்களை திட்டிட்டு தான் தூங்குறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்ய வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கு, அது என்னமோ தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மாறி அங்க அந்தரங்க வாழ்க்கை சூப்பரா திருப்திகரமா உங்களுக்கு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க பாசமும் பிரியமும் நேசமும் அங்க ஏற்படும். அண்ட் உங்களுக்குள்ள மனதளவுல சந்தோஷம் இருந்து வந்த குறைகளை மீண்டு வந்ததுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட எதிர்பாராத ஒருத்தர் லிங்க் ஆவாரு. மேபி அவர் வேற ஊரு, வேற நாடு, வேற மாநிலம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்நியர்களால, அந்நிய தேசத்துல இருக்கிறவங்களால, வேற்றுமொழி மனிதர்களால உங்களுக்கு பல நன்மைகள், பல வழிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு மாறும். அண்ட் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும். மேபி அந்த மிஷினரி உங்ககிட்டயே இருக்கலாம், ஆனா இந்த மிஷினை வச்சு இவ்வளவு நாம் பண்ணலாம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அவங்களுடைய வான்ஸ் உங்களுக்கு சொல்லும் போது, அப்படியா எனக்கு இது புதுசா இருக்கே, எப்படி பண்றது அப்படின்றத நீங்க கேட்கணும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேட்கும்போது சார் இந்த மிஷின் இருக்குன்னு நீங்க இதை இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆர்டர்ஸை நீங்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா இருக்கும். சரி, நீங்க ஒரு ஐடியில இருக்கீங்க, உங்களை ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க, அந்த இடத்துல நீங்க கேட்கணும், ஓ இந்த சாஃப்ட்வேர் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதேன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க, ஓகே அதுக்குண்டான ஃபீஸும் நான் கட்டுறேன்ப்பா, அதை நீ படிச்சுட்டு இதை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி சுத்தி முத்தி பார்த்தாலும் யாரோ அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்து அதுக்குண்டான செலவுகளையும் மேற்படி பண்ணி உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் அதனால பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபைனலி எப்படி இருக்கும், அட ஆச்சரியமா இருக்கே, நமக்கு தெரியலன்னு சொன்னா வேலையை விட்டு போன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தயக்கத்தோட போய் சார் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு தெரியாதே சார் அப்படின்னு கேட்க போய் பணமும் கொடுத்து படிக்கவும் வச்சாங்களா, வா சூப்பர் அப்படின்னு உங்களே சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது கோச்சாரம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரம் பெற்றிருந்தா இது ஜாக்பாட் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% கூட நெகட்டிவ் இல்லை. அதே மாதிரி இப்ப தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் தான் அனுபவங்கள் அல்லது இப்ப சந்தர்ப்பங்கள் அப்படின்றது பாயிண்ட். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபேவரபிளா இருக்கான்றத அதை பார்த்துட்டு தென் இதன்படி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதே மாதிரி இப்ப யார் உங்களோட வெடுக்குன்னு பேசினாலும் இப்ப சனி பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடியது ஜஸ்ட் சைலண்டா இருங்க. அவங்க ஏதோ ஒரு மனநிலையில ஏதோ ஒரு டென்ஷன்ல வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம என்னடா நீ என்ன இப்படி கேட்கிற அப்படின்னா அங்கதான் பிரச்சனை வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சீரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுத்தி சுகங்கள், பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மெயினா சந்தோஷம் நிச்சயமா தேடி கொடுப்பார். ஸோ அவ்வளவு நல்ல விஷயங்களை அனுபவிச்சு ரசிச்சு நீங்க இருக்கணும். நான் சொன்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.